वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुम् अतसी पुष्पसङ्काशं हार नूपुरशोभितं रत्नकङ्कणकेयूरं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वन्दे कृष्णं जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वन्दे कृष्णं जगद्गुरुं भजरे यदुनादं भजरे यदुनादं मानस भजरे यदुनादं मानस भजरे यदुनादं मानस भजरे यदुनादं गोपवधूपरीरम्बन लोलं गोपवधूपरीरम्बन लोलं गोपवधूपरीरम्बन लोलं गोपवधूपरीरम्बन लोलं गोपकिशोरकम् अद्भुतलीलं गोपकिशोरकम् अद्भुतलीलं 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 भजरे यदुनादं मानस भजरे यदुनादं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटाङ्गीकृत मानुषवेषं कपटनाट्यकृत कृष्णसुवेशं कपटनाट्यकृत कृष्णसुवेशं भजरे यदुनादं मानस भजरे यदुनादं मानस भजरे यदुनादं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वन्दे कृष्णं जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वन्दे कृष्णं जगद्गुरुं परमहंसहृतत्वस्वरूपं परमहंस
रे यदुनाथं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णं वन्दे जगद्गुरुं वन्दे कृष्णं 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 जगद्गुरुं எல்லோருக்கும் நமஸ்காரம். ராதே கிருஷ்ணா. ஷியஃபதியான அந்த பகவானுடைய கிருப்பையாலையும் ஸ்ரீ அண்ணானுடைய கிருப்பையாலையும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விஷாக்காமணியினுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைய தினம் இந்த ஐயப்பனுடைய சன்னதியில முத்தப்பனான மணியப்பனான கண்ணப்பனான அந்த குருவாயூரப்பனுடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம்னு எடுத்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நிறைய ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போயிட்டு ஐயப்பனை சேவிச்சுட்டு வந்து குருவாயூரப்பனை சேவிக்கலன்னா அவளுடைய மனசு நிறைவடையாது, அந்த யாத்திரை பூர்த்தி அடையாது. அதுபோல அந்த சாஸ்தாக்கே பிரீத்தி தரக்கூடிய அந்த குருவாயூரப்பனுடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம்னு இன்றைய தினம் எடுத்துட்டு இருக்கோம். இந்த கதையை நாராயண பட்டத்திரி இயற்றிய நாராயணியத்தையும் சில வாக்கியக்காரர்கள் இயற்றிய சில பாடல்களையும் ஸ்ரீ அண்ணான் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் இயற்றிய திவ்ய தேச வைபவம் அப்படின்ற கிரந்தத்தையும் மூலமாக வைத்துக்கொண்டு அனுபவிக்கலாம். திவ்ய தேச வைபவத்துல குருவாயூரை பத்தி சொல்லியிருக்காளா? குருவாயூர் திவ்ய தேசமே இல்லையே, அப்புறம் எப்படி அதுல சொல்லியிருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது எதனாலனா, குருவாயூர் திவ்ய தேசமா இல்லாட்டி கூட பல பக்தர்களுக்கு பல மகான்களுக்கு அது அபிமான ஸ்தலமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய புராண கதைகள்ல குருவாயூரை பத்தி சொன்னதுக்கான ரெஃபரன்சஸ் இருக்கு. அதனாலதான் குருவாயூரையும் ஒரு முக்கியமான க்ஷேத்திரமா பாவிச்சு ஸ்ரீ அண்ணா இந்த திவ்ய தேச வைபவத்தை சொல்லும் பொழுது இந்த வைபவத்தையும் குருவாயூர் புரேஷத்தையும் குருவாயூரனுடைய வைபவத்தையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்கார். அந்த கிரந்தத்தையும் மூலமாக வைத்துக்கொண்டு இன்றைய ஹரிக்கதையை தொடங்கலாம். கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ணு, கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ணு அப்படின்னு பல பேர் சொல்றா. 1000 கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருந்தாலும் சொல்லி பாருங்கோ கிருஷ்ணனுக்கு எந்த அட்ரஸ் பொருத்தமா இருக்குன்னு. நிறைய கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருக்கு. அப்ப எந்த கண்ணன் மேல பாடுறது? கண்ணனை எதுக்காக பாடணும், என்னத்துக்காக கண்ணனை பாடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கான ரீசனை ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் சொல்லியிருக்கார் தன்னுடைய சிஷ்டாஷ்டகத்துல. ஒரே ஸ்லோகம் தான், அதைத்தான் இப்ப இன்ட்ரோடக்ஷனா வச்சுட்டு இருக்கோம். அதுல அவர் சொல்றார், கிருஷ்ண சங்கீர்த்தனம் பண்ணா சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், சித்த சுத்தி, மைண்ட் பியூரா கிளீனா ஆயிடுமா. மனசுனா அது ஒரு கண்ணாடி போல இருக்கணும். சேத்தோ தர்ப்பணனா கண்ணாடின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. அந்த கண்ணாடி போன்ற அந்த மனசை வச்சுக்கிறவா பொறுத்து இருக்கு. அது ஒரே அப்ப குப்பையா டஸ்ட் படிஞ்சும் வச்சுக்கலாம், இல்ல கிளீனா தொடச்சு சுத்தமாவும் வச்சுக்கலாம். அப்போ அந்த கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு எல்லோ ஃப்ளவர், ஒரு மஞ்சள் புஷ்பத்தை வச்சா கண்ணாடியே எல்லோவா ஆயிட்டது போல தெரியும். பச்சை இலைய வச்சா கண்ணாடியே பச்சை ஆயிட்டது போல தோணும். சேப்பு புடவையை காமிச்சா கண்ணாடியே சேப்பாயிட்டது போல தெரியும். ஆனா கண்ணாடியிலே ஏறி இருக்கா அந்த கலர், அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரதிபிம்பிக்கிறது இல்லையா? அது போல நம்மளுடைய மைண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் சுகதுக்கங்கள் அப்படின்னு சொல்றார். சரி, இப்ப அந்த மைண்டை கிளீன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? அந்த அப்ப குப்பை படிஞ்ச அந்த கண்ணாடிய நல்லா வெள்ளவெளேன்ற ஒரு வஸ்திரத்தினால நல்லா அழுத்தி தொடச்சுட்டா போருமா, கிளீனா ஆயிடும், கலர்லெஸ் ஆயிடும். அதுக்கு முன்னாடி எதையும் வைக்கலனா அப்படியே நிர்மலமா இருக்கும். அது போல நம்மளுடைய மனதுன்ற கண்ணாடியினுடைய அப்ப குப்பையை துடைக்கிற வஸ்திரமா ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். நினைச்சுட்டு இருக்கிறவாளுக்கும் சரி,
இன்னைக்கு குருவாயூரப்பனை பார்க்க முடியலையே, ஐயப்பனை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தா கூட சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். கடைசியா சொல்றார், அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா ஸ்வாதனம். சம்சாரம்ன்ற காட்டுல நம்ம மாட்டினுட்டோம், பவமகா தாவாக்னி நிர்வாபனம். சம்சாரம்ன்ற காட்டுல மாட்டினுட்டோம், நம்மளை சுத்தி நாற்புறமும் தீ பத்திண்டு எரியறது. கிருஷ்ணா என்ன பண்றதுனே தெரியலையே, இப்படி மாட்டினுட்டோமே அப்படின்னு நம்ம அவஸ்தைப்படும் பொழுது அந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம்ன்ற மழை சம்சாரம்ன்ற காட்டுல இருக்கிற அக்னியை அணைச்சாதான் நமக்கு சாந்தி. அப்படி இருக்கிற அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம், நமக்கு எல்லா மங்களத்தையும் உண்டாக்கி கொடுக்கும். அதே போல அந்த கிருஷ்ண சங்கீர்த்தனம் சர்வாத்ம ஸ்னபனம் பிரதிபதம் பூர்ணாமிருதா ஸ்வாதனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் சர்வாத்ம ஸ்னபனம். நீ மட்டும் உடம்புக்கு குளிச்சுட்டு வந்து கிளீனா இருக்கேன் அப்படின்னு சொன்னா போறாது. உடம்பு குளிச்சு கிளீனா இருக்கிறதுன்றது ஒரு கிளீன்லினஸ் சொல்ல முடியாதான். மனது எவ்வளவு தூய்மையா இருக்கு. அப்போ உடம்புல அழுக்கு இருந்ததுன்னா குளிச்சா சரியா போயிடும், மனசுல அழுக்கு இருந்தா எங்க போய் குளிக்கிறது? அப்ப அந்த குளியல் தான் ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு அவர் முடிக்கிறார். அப்படி நாராயணான்னு நாவார பாடினா வருமிடர்த்த வீர்த்து வாஞ்சையுடன் காக்கும் குருவாயூரப்பனே அப்பன், குருவாயூரப்பனே அப்பன் ஸ்ரீ கிருஷ்ணன், குருவாயூரப்பனே அப்பன் ஸ்ரீ கிருஷ்ணன், குருவாயூரப்பனே அப்பன். நாராயணாயன நாவரங்களை போர்க்கு குருவாயூரப்பனே அப்பன் ஸ்ரீ கிருஷ்ண, குருவாயூரப்பனே அப்பன். குருவாயூரப்பனே ஸ்ரீ கிருஷ்ண, குருவாயூரப்பனே அப்பன். இப்படி நாராயணான்னு நாவார பாடினா நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீந்துரும். நம்ம என்னென்ன பாப்பங்கள்லாம் பண்ணாலும் அது எல்லாமே நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் இந்த பாடல்ல சொல்றா. ஸ்ரீ கிருஷ்ண கஷேத்திரங்கள் பலது இருக்கு.
1000 கிருஷ்ண கஷேத்திரங்கள் இருந்தாலும் சொல்லி பாருங்க கிருஷ்ணனுக்கு எந்த அட்ரஸ் பொருத்தமா இருக்குன்னு. கிருஷ்ணா கோகுலநந்தனா பொருந்தல, கிருஷ்ணா பிருந்தாவன விஹாரி, கிருஷ்ணா துவாரகாதீஷா, கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு சொன்னா அதனே பொருத்தமா இருக்கு. இந்த குருவாயூரனுடைய ஹிஸ்டாரிசிட்டி, குருவாயூர்ன்ற க்ஷேத்திரம் எப்படி ஏற்பட்டது, குருவாயூரப்பன் எப்படி பல பக்தர்களுக்கு லீலைகள் புரிஞ்சான் அப்படின்றது தான் இன்றைய தினத்தினுடைய ஆரிக்கத்தை. ஆதிகேசவ பெருமாள், ஆதிகேசவ பெருமாள் அப்படின்னு வட மதுரையில் இருந்தாராம். மதுரா, மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனேன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதுராவில் ஆதிகேசவ பெருமாள்னு ஒரு பெருமாள் இருந்தார். மதுரா ஜனங்கள் எல்லாருமே ஆதிகேசவ பெருமாளை தான் வணங்கின்னு இருந்தா. கம்சனுடைய கொடுங்கோல் ஆட்சின்றதுனால எல்லா கோவிலையும் பூட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அதனால ஆதிகேசவ பெருமாளுக்கு பூஜையும் நடக்கல, கோவிலையும் பூட்டியாச்சு. யாரும் பூஜை பண்றதுக்கும் இந்த கம்சன் விட மாட்டேங்கிறான். அப்படியே அவரே அந்த கோவிலே அடைஞ்சு கிடக்கார் ஆதிகேசவ பெருமாள். அப்பதான் தேவகி வசுதேவருக்கு கல்யாணம். கல்யாணம்னு பெயரே தவிர கிரகப்பிரவேசம் இல்லை, காரா கிரகப்பிரவேசம். அநியாயமா கம்சன் அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே 6 குழந்தைகளையும் கொன்னுட்டான். அப்போதான் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆராதயா மாச அந்த வசுதேவர் தேவகிக்கு இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அந்த ஆதிகேசவ பெருமாளா. அப்பாவா வேண்டிக்கிறாளா, கிருஷ்ணா கேசவா என்னப்பா அது 6 குழந்தைகள் போயிடுத்து, 7வது குழந்தை என்ன ஆச்சுன்னே தெரியல. அவளுக்கு தெரியாது இல்லையா அங்க பலராமனா வளர்றான்னு. இதுக்கு விடிமோட்சமே கிடையாதாப்பா கேசவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்ட உடனே கேசவன் தன்னையே 8வது குழந்தையா இந்த தேவகி வசுதேவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். ஒரு அந்த இருட்டு ஜெயில, அந்த இருள் அறையில திடீர்னு ஒரு ஒளி பழம்பா, ஒரு ஒளி வெள்ளம் தெரியறது. என்னன்னு பார்த்தா தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாரி தாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் மகார்ஹ வைடூரிய கிரீட குண்டலம் துஷா பரிஷ்வக்த சகசிர குந்தலம் உத்தாம காஞ்சங்கத கங்கனாதிபிஹி விரோஜமானும் வசுதேவ ஐக்ஷத. சதுர்புஜம், சதுர்புஜம்னா விஷ்ணு, ஆனா தமத்புதம் பாலகம் சின்ன குழந்தை. விஷ்ணுதான் ஆனா சின்ன குழந்தை. அது என்ன மூர்த்தி? குருவாயூரப்பன் தானே. துவாரகை லீலையெல்லாம் முடிஞ்ச பிறகு யாதவ குலமே அழிய போறது, சோம்நாத் அப்படின்னு இப்படி சொல்றோம் இல்லையா, அந்த யாதவ குலமே அழிய போறது பிரபாச கஷேத்திரம். அப்பதான் பகவான் வைகுண்டாரோகணம் பண்றார். அப்போ ஒரு சுனாமி வந்துதான். அந்த சுனாமி அப்படியே எல்லாரையும் அல்லோல கல்லோலமா அழைச்சுட்டு போறது, அப்படியே எல்லாரும் இழுத்துட்டு போறது. அப்ப அந்த ஆதிகேசவ பெருமாள் இருக்காரு, அப்படியே அந்த அலைகள்ல மிதந்து கொண்டே வராராம். ஜக்ராஹ சர்வாம் நகரீம் சமுத்ரஹ பிரவாத கல்லோல பிரவாத கல்லோல பிரவாத கல்லோல கல்லோல விதாரிதாஸ்யஹ ததஸ்துதாம் கேசவ மூர்த்திமாத்யாம் நிநாய தீரம் குருநாச்ச வாயுஹு குருநாச்ச வாயுஹு குருநாச்ச வாயுஹு
அந்த ஆதிகேசவ பெருமாள் அப்படியே அந்த அலைகள்ல மிதந்து கொண்டே வராரா. அப்போ கிருஷ்ணன் உத்தவன் கிட்ட சொல்லிட்டு போயிருந்தாரா, இது எங்களுடைய குலதெய்வம் ஆதிகேசவ பெருமாள், நீ தான் எப்படியாவது அழியாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாராம். ஏன்னா இந்த மூர்த்தி ரொம்ப ஏன்ஷியன்ட், ரொம்ப பழைய காலத்து மூர்த்தி, அதனால அழிஞ்சிடக்கூடாதே அப்படின்றதுனால உத்தவன் கிட்ட பகவான் சொல்லிட்டு போயிருந்தாராம். உத்தவன் சாக்ஷாத் தேவகுருவான ப்ரஹஸ்பதியினுடைய சிஷ்யர். உத்தவன் ப்ரஹஸ்பதியினிடம் சொல்ல தேவகுருவான ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானும் சேர்ந்து என்னது இது, அப்படியே அலைகள்ல மிதக்க விடலாமா இந்த மூர்த்திய அப்படின்னு ஜாக்கிரதையா அந்த அரபிக் கடலோரமாவே மேற்கு சமுத்திர கரையோரமாவே அந்த அலைகள்ல அந்த மூர்த்தியை கொண்டு வந்து 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 கேரளா வந்தாச்சு. அங்க நாராயண சரஸ் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு. அங்க ஒரு சிவபெருமான் இருக்கார். அந்த சிவபெருமான் இப்ப மம்மியூர்ல இருக்கார். மம்மியூர் சிவன்னு சொல்லுவா. அவர் சொல்றார், இந்த இடம் ஒரே சோலையா இருக்கு, நன்னா சில்லுன்னு மலைய மாறுத்தம் வீசுறது, அதனால நீங்க இங்கேயே மூர்த்தி அந்த பிரதிஷ்டை பண்ணலாம் பகவான அப்படின்னு சொன்ன உடனே வாயும் குரும் சாதரமாதி தேசம் தத்ர பிரதிஷ்டாபயிதும் முகுந்தம் வாயும் வாயும் குரும் குரும் வாயும், குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த ஊருக்கே குரு வாயூர்னும் அந்த மூர்த்திக்கு ஆதிகேசவன்ற பெயர் போய் குரு பவன புராதீஷம் லோகேஷம் ஸ்ரீ கிருஷ்ணம் ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானஸ சததம் ஸ்ருதஜன பரிபாலம் கோபாலம் பாலம் ஸ்ரீ கிருஷ்ணம் பஜமானஸ சததம் பஜ கிருஷ்ணம் பஜமானஸ சததம் பஜ ஸ்ரீ கிருஷ்ணம் பஜ குருவாயூரப்பன் அந்த கேரளாலேயே பிரதிஷ்டை ஆயிடுறானா. சரி, குருவாயூரப்பனும் பிரதிஷ்டை ஆயாச்சு, தன்னுடைய லீலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா, அவனும் சும்மா இருக்க மாட்டானே. அதனால உடனே முதல்ல லீலையை ஆரம்பிச்சிட்டானா. யாரு அந்த முதல்ல? நாராயண பட்டத்ரி. நாராயண பட்டத்ரி அப்படின்றவர் மேப்பத்தூரை சேர்ந்தவர். 1559 to 1632 அவரோடது 16th century. அந்த நாராயண பட்டத்திரி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஞானமுள்ள குழந்தையா இருக்கு. ரிக்வேதம், தர்க்க சாஸ்திரம், வியாக்கரணம் எல்லாமே கற்றுனுட்டாராம். அவ்வளோ ஒரு ஞானமுள்ள குழந்தையா இருக்கு. குருவாயூரப்பனுடைய பக்தர், என்னமோ ஒரு காரணம், ரொம்ப நல்லவராயிட்டார். முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தான்னு சொல்லுவா. அது என்னவா வேணாலும் இருக்கட்டும், திடீர்னு அவருக்கு ஒரு வாத்த ரோகமா, ஹிமாட்டிசம். அந்த வாத்த ரோகம் வந்து அவரால் தாங்கவே முடியல. உடம்பெல்லாம் துடிக்கிறது, அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. வயத்தெல்லாம் எரியறது, துடிக்கிறார், புலம்புறார், அழறார். அவருக்கே தான் என்ன பண்றோனே உணர முடியல. அப்படி ஒரு நிலையில இருக்கார். அப்பதான் அவருக்கு தோணித்து, குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணலன்னா நம்மளுடைய வியாதி நிவர்த்தி ஆகாது. குருவாயூபுரம் கத்வா
திருப்பத்தூர்லேருந்து குருவாயூர் வராராம். பாத்தால ஏஷா, பாத்த புராதீஷா, வாயு பகவான் தானே உன்னை பிரதிஷ்டை பண்ணார், அவர் தானே உன்னை பூஜை பண்ணார். அப்படி இருக்கிற நீ இந்த வாத்த ரோகத்தை குணப்படுத்த முடியாதா? திருநாவர்த்தனாகிய காற்றாகிய அசுரனையே வதம் பண்ணியிருக்கே, இந்த வாத்த ரோகத்தை உன்னால சரி பண்ண முடியாதா? கெஞ்சறார். குருவாயூரப்பன் கண்ணன் இடத்துல கொஞ்சறார், அதற்றார், கோபிச்சு பார்க்கிறார், என்னென்னலாமோ பண்ணி பார்த்துட்டார், அழுது பார்க்கிறார், கெஞ்சி பார்க்கிறார். அப்போதான் அவருக்கு தோணித்து இந்த கண்ணனையே பாட ஆரம்பிப்போம் அப்படின்னு நாராயணியம் அப்படின்ற ஆச்சரியமான கிரந்தம் 100 தசகம் பாட ஆரம்பிச்சார். தசகம்னா 10 ஸ்லோகம், சதகம்னா 100 தசகம் 1000 ஸ்லோகம் பாட ஆரம்பிச்சார். இப்படி ஒரு கஷ்டம் வந்துருத்தே, நான் பக்தி பண்ணி என்னத்தை கண்டேன், கிருஷ்ணா என்ன இப்படி சோதிச்சுட்டியே அப்படின்னு திட்டுறவா உண்டு. அல்லது பா குருவாயூரப்பா என்ன இந்த வியாதியை அவனால சரிப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிறவா உண்டு. ஆனா எந்த வியாதி வந்ததோ அதையே ஒரு வியாஜமா ஒரு எக்ஸ்கியூஸா வச்சு அதையே ஒரு படியா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா போட்டு நாராயணியம்ன்ற 1000 ஸ்லோகம் பாடின பெருமை இந்த நாராயண பட்டத்திற்கு தான் வந்து சேரும். அப்படி அவர் பாடுறாரா, யோகீந்திரானாம் யோகீந்திரானாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம் யோகீந்திரானாம் த்வதங்கேஷ்வதிக சுமதுரம் முக்திபாஜா நிவாசோ பக்தானாம் காமவர்ஷத்யுதரு கிசலயம் கிசலயம் த்யுதரு கிசலயம் நாதா பாதமூலம் நாதா 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 नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते पवनपुरपते कृष्णा पवनपुरपते पवनपुरपते कृष्णा कारुण्य सिंधो कारुण्य सिंधो हृत्वा निशेषतापान् हृत्वा निशेषतापान् प्रदिशतु परमानन्द 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 सन्दोहलक्ष्मी परमानन्द सन्दोहलक्ष्मी परमानन्द सन्दोहलक्ष्मी परमानन्द सन्दोहलक्ष्मी पावन गुरु पवनपुरा देशमाशये पावन गुरु पवनपुरा देशमाशये
पावन गुरु पवन पुराणेश आशये गुरु पवन पुराणेश आशये गुरु पवन पुराणेश आशये जीवनदर जीवनदर संकाशं कृष्णं गोलोकेशं जीवनदर संकाशं कृष्णं गोलोकेशं भावित नारद बाहित नारद गिरीशं त्रिभुवनावनावेशं पावन गुरु पवन पुराणेशं आशये आशये பவனபுராதீஷா, உன்னையே ஆசிரிக்கிறேன். யோகீந்திராணாம் துவதங்கேஷ்வதிகசு மதுரம் முக்திபாஜா நிவாசோ. எப்பப்பா எனக்கு வந்து காட்சி தருவ? என்னுடைய ரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடாதாப்பா? கிருஷ்ணா கிருஷ்ணா குருவாயூரப்பா அப்படின்னு பாடிண்டே இருக்கார். 100வது நாள் 100வது தசகம் முடிக்க போறாரா. அக்ரே பஷ்யாமி तेजो निबिडतर कलायावळी लोभनीयं पीयूषा प्लावितोऽहं तदनु तदुदरे दिव्यकैशोरवेशं. தாங்களே தாங்களையே மேனி சிலுக்கிறதே ஆனந்தமா இருக்கே. இந்த ஆனந்தம் எனக்கு தாங்கல, இந்த ஒலிப்பிழம்பு எனக்கு தாங்கலேப்பா. கிருஷ்ணா அக்ரே பஷ்யாமி, எங்க காட்சி தரானா? அக்ரே கண்ணுக்கு முன்னாடி காட்சி தரியேப்பா. குருவாயூரப்பா எவ்வளவு அழகா இருக்கப்பா. உன்னை போல யாராவது உண்டாப்பா? என்னால் இது தாங்க முடியலையே. உன்னை சுத்தி நாரதாதிகள்லாம் தெரிகிறாளே, உபனிஷத்தே ஆன கோபிகைகள்லாம் தெரிகிறாளே. சுந்தரி மண்டலேஷ उपनिषत् सुंदरी मंडलेश विलसत् उपनिषत् सुंदरी मंडलेश. நாரதாதிகள்லாம் தெரிகிறாளேப்பா குருவாயிரப்பா. இப்படி அக்ரே பஷ்யாமின்னு காட்சி கொடுத்தானோ இல்லையோ, நாராயண பட்டதிரையினுடைய ரோகமும் தீர்ந்தது, பவரோகமும் தீர்ந்தது.
இது நாராயண பட்டதிரியினுடைய சரித்திரம். நாராயணியம்ன்ற பொக்கிஷம் நமக்கு அதனால கிடைச்சது. அடுத்ததா பூந்தானம் பட்டதிரி. அவரும் குருவாயூரப்பனுடைய பக்தர் தான். அவர் ஒரு மலையாள பண்டிதர். பூந்தானத்துக்கும் பூந்தானத்துடைய மனைவிக்கும் ரொம்ப நாளா குழந்தையே இல்லை. அதனால புத்திரபாகியம் வேணும்ன்றதுனால தினமும் குருவாயூரப்பன் இடத்துல பிரார்த்தனை பண்ணுவாளா. குருவாயூரப்பனுக்கு அர்பக சார்வபௌமன்னு பெயர், குழந்தைகளுக்குள்ள சக்கரவர்த்தின்னு பெயர். அதனால இந்த பூந்தானத்துக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்காத குழந்தையா இருக்கிறதுனால, பிறக்காத குழந்தை பிறந்ததுனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா குழந்தை கூப்பிடுத்து நிற்கிறது, குழந்தை நீயறது, குழந்தை தளர் நட நடக்கிறது, குழந்தை அழகா இங்க பேசுறதே, அட பேசுறதே, இப்படியே குழந்தை 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 குழந்தைன்னு கொஞ்சிண்டே இருக்கா. குழந்தைக்கும் 1 வயசு ஆக போகிறது. அப்த பூர்த்தி, நல்லா ஆயுஷம், நல்லா கிராண்டாக ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடணும். எல்லாரையும் கூப்பிட்டு, பந்துக்களெல்லாம் கூப்பிட்டு, எல்லாருக்கும் நிறையா வயர் நிறைய சாப்பாடு போட்டு, நிறையா ஆத்தெல்லாம் சூப்பராக அலங்காரம் பண்ணி ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு நினச்சார். ஒரு நல்ல நாளாக பார்த்து கிரகம் சமயக் அலங்கிருத்தம், அலங்காரம் பண்றா. குழந்தைக்கு தூக்கம் வந்துருத்தா. விடிய காலத்தால எழுந்துன்றது. ஒரு ஓரமா தூங்க பண்ணலாம் அப்படின்னு அந்த பூந்தானத்துடைய மனைவி குழந்தைய தூங்க பண்ணிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க போயிட்டா. ஒரு பந்துக்களா குளிச்சுட்டு ரெடி ஆகணுமே ஃபங்க்ஷனுக்கு. அதனால எல்லாரும் குளிச்சுட்டு ரெடி ஆகுறா. முதல்ல குளிச்சவர் என்ன பண்றதுனே தெரியல. அவருக்கு கண்ணே தெரியல. ஒரே கும்மி இருட்டா இருக்கு. ஈர துணி எங்க போடுறதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற மாதிரி அங்க எலக்ட்ரிசிட்டி, ஃபேனு, லைட்டெல்லாம் இருந்துதா என்ன? எதுவுமே அவர் கட்டையே தெரியல. ஒரு ஓரமா ஈர துணியை போடலாம் அப்படின்னு ஒருத்தர் போட்டார். பார்த்து போட்டிருக்க மாட்டாரோ, குழந்தை தூங்குறது அது மேலேயே போட்டுட்டார். எல்லாரும் ஒருத்தரா குளிச்சுட்டு வந்து இங்க தானே ஈர துணி இருக்கு அப்படின்னு ஒருத்தரா அந்த குழந்தை மேல போட 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 ஒரு துணி மூட்டையே சேர்ந்து விடிஞ்செடுத்து கூப்பிடுறா, குழந்தைய கூப்பிடுறா. அப்த பூர்த்தி ஆச்சே, காது குத்தனமே, குழந்தைய அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்றா. அந்த பூந்தானத்துடைய மனைவிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உள்ள போறா, வெளியில வரா, உள்ள தேடுறா, வெளியில தேடுறா, குழந்தைய காணல. எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுண்டு பயத்தை பிடிச்சிண்டு அந்த அம்மாள் அந்த ஈர துணியெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா பொழுது விடிஞ்செடுத்து. ஆனா பூந்தானமுக்கு எல்லாம் இருண்டு போயிடுது. குழந்தை ஜில்லிட்டு போயிடுது. பூந்தானம் பார்க்கிறார், குழந்தைய பார்த்தார், எல்லா பந்துக்களையும் பார்த்தார். கல்ல கேவிண்டு அழுக வருது. அடக்கிண்டு வெளியில வந்தார். நேரா விறுன்னு குருவாயூரப்பனுடைய சன்னதிக்கு வரார். அங்க சொல்றார், குருவாயூரப்பா, ஒன்னை தவிர வேற வஸ்துக்கு ஆசைப்பட்டேனே, அதனுடைய பலனை இப்ப நான் அனுபவிக்கிறேன். இனிமே நான் புரிஞ்சுட்டேன். இனிமே எனக்கு வாழ்க்கையில 2 விஷயம்தான். குருநாதன் துணை, நாமம் நாக்குல, வேற ஒண்ணு நான் கேட்க மாட்டேன். குருநாதன் துணச்சேக சந்ததம், திருநாமங்கள் நாவின் மேல் எப்பொழும் பிரியாதருக்கினம் நம்முடைய நரஜன்மம் சபலமாக்கிடுவான், நரஜன்மம் சபலமாக்கிடுவான். கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயணா ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயணா ஹரே. ഇന്നലെയോളം എന്തെന്നേറിങ്കിള, ഇന്നിനാളെയും എന്തെന്നേറിങ്കിള, ഇന്നലെയോളം എന്തെന്നേറി
கண்டெங்கேரிக்கும் ஜேனங்களே கண்டிலேற்றி நடத்துன்ன தும்பவா ரெண்டு நாலு தினம் கொண்டரேருத்தரே கண்டிலேற்றி நடத்தும்பவா कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे अच्युतानंद गोविंद माधव सच्चिदानंद नारायण हरे कृष्ण कृष्ण मुकुंद जनार्दन कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण गोविंद नारायण हरे कृष्ण गोविंद नारायण हरे கிருஷ்ண கிருஷ்ணா முகுந்தா ஜனார்தனான் பாடுறார். ஞானப்பாலன் பெயர் இதுக்கு. சாங் ஆஃப் விஸ்டம், பாட் ஆஃப் விஸ்டம். இதுக்கு நிறைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லாமும் உண்டு, பல லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேஷன் உண்டு. ரொம்ப வைராக்கியபரமாக இருக்குமா, ஏன்னா குழந்தை போயிடுத்து இல்லையா. அந்த தருவாயில் இவர் பாடுறார். அப்போ சொல்றார், திருவுள்ள மருள்க பகவானே, திருவுள்ள மருள்க பகவானே, திருவுள்ளம் மருள்க பகவானே. அப்படி பாடினாரோ இல்லையோ, நீல பாலோபி சானந்தம் தாத்த பாதேத்தி கீர்த்தையன் சல் 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 அப்படின்னு ஒரு குழந்தை வர சத்தம் கேட்கறது. யாருன்னு கண்ணை திறந்து பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா அந்த குழந்தை. உருண்டையான முகம், தாமரை போன்ற கண்கள், கண்ணாடிய தக்க போலம், கொவைப்பழம் போல உதடு, அப்படியே குட்டி கால்களால் தவிழ்ந்து தவிழ்ந்து வந்து பூந்தானத்தினுடைய மடியில ஏறி ஒரு காலை வச்சு இன்னொரு காலையை வச்சு ஏறி அவருடைய கண்ணத்தோட கண்ணை மொட்டிண்டு கையை கட்டிண்டு அப்பா அப்படின்னு கூப்பிட்டாராம். தாத்த பாதேத்தி கீர்த்தையன். பூந்தானம் பிரமிச்சு போயிட்டார் அப்படியே. இப்பதான் அவர் சொல்றார், உன்னி கிருஷ்ணன் மனசில் கழிக்கும் போது வேற ஒரு வஸ்துக்கு யாராவது ஆசைப்படுவாளா? எனக்கு என்ன ஒரு கர்வம், நீ இருக்கும் போது எனக்கு வேற ஒரு குழந்தை வேணுமா கிருஷ்ணா? இந்த சின்ன வாழ்க்கைக்குள்ள எனக்கு இவ்வளவு கர்வம் இருக்கே, என்ன போல ஒருத்தர் உண்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. ஆனா என்ன போல ஒருத்தன் உண்டான்னு நினைக்கிறோமே, இது என்ன ஒரு வியப்பு, என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்றார். இது போல குழந்தையா வந்து குருவாயூரப்பன் அந்த பூந்தானத்துக்கு காட்சி கொடுக்கிறாரா. குழந்தாய் முகுந்தாவை குண்ட விரைந்தாய் குருவாயூரப்பா, குழந்தாய் முகுந்தாவை குண்ட விரைந்தாய் குருவாயூரப்பா, குருவாயூரப்பா. திருவுரை மணி மார்பா, திருவுரை மணி மார்பா, தேவகி சுத, திருவுரை மணி மார்பா, தேவகி சுத, சரசி ஜனாபா, ஜய ஜய சரசி ஜனாபா, ஜய ஜய சரசி ஜனாபா, ஜய ஜய குருவாயூரப்பா, குழந்தாய் முகுந்த வைகுந்த விரைந்தாய் குருவாயூரப்பா, குருவாயூரப்பா. ஆதியந்தமுயில்லாதவனே, 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 அனந்த சயனா
ಶಯನ ಮಾಧವನೇ ಯಾದವ ಕುಲಾದೀಪ ಯಾದವ ಕುಲಾದೀಪ ಮುರಳೀಧರ ಯಾದವ ಕುಲಾದೀಪ ಮುರಳೀಧರ ராமதாசன் பணியும் சரணம் மூரர ராமதாசன் பணியும் சரணம் மூரர ராமதாசன் பணியும் சரணம் மூரர குருவாயூரப்பா முகுந்த வைகுண்ட விரைந்தாய் குருவாயூ அப்பா இப்படி பூந்தானத்துக்கு குழந்தையா வந்து குருவாயூரப்பன் காட்சி கொடுத்தானா. அடுத்ததா குரூரம்மா. குரூரம்மாவும் ஒரு குருவாயூரப்பனுடைய பக்ததான். 90 வயசு பாட்டியாம். ஆனா 80-90 வயசு இருக்கும். ஆனா ஒரு நாள் கூட அவளுக்கு சலிக்கவே சலிக்காதான். இன்னைக்கு ஒரு நாள் குருவாயூரப்பனை பார்க்காட்டி என்ன, தரிசனம் பண்ணலன்னா என்ன அப்படின்னு நினைக்கவே மாட்டாளாம். ஒரு நிமிஷம் கூட அவளால பார்க்காம இருக்க முடியாது. அவளுடைய வீடு குருவாயூர் தாண்டி ஒரு இடத்துல தான் இருக்கு. தினமும் குருவாயூரப்பனை சேவிக்க வருவா. ஒரு நாள் அப்படி சாயங்கால நேரத்துல வந்தா. மணி போனதே தெரியல, ரொம்ப மணியாயிடுத்து. வெளியில வேற ஒரே மடமட மடமடன்னு மழை பெய்யுறது. அப்போதான் அங்க இருக்கிற நம்பூதிரிகள்லாம் சொல்றா, பாட்டி பாட்டி நீங்க முதல்ல ஆத்துக்கு போய் சேருங்கோ, வெளியில வேற ரொம்ப மழை பெய்யுறது, இருட்டா இருக்கு, வழியே தெரியாது போல இருக்கு, நாங்க நடைய சாத்த போறோம், நீங்க கிளம்புங்கோ அப்படின்னு சொல்றா. என்ன பெருசாயிட போறது, குருவாயூரப்பன் நம்ம எல்லாரையும் காப்பாத்துவான் அப்படின்னு நினைச்சுட்டு வெளியில வந்தா பார்த்தா மடமடன்னு மழை பெய்யுறது. ஒரே இருட்டா இருக்கு, வழியே தெரியல, எப்படி போகணுன்றதே தெரியல அவளுக்கு, வழியே தெரியல. திருட விசுவாசத்தோட, குருவாயூரப்பா கண்ணா, அனாத பாட்டியாச்சே, எனக்கு கணவன் கிடையாது, யாருமே கிடையாது, எனக்கு புள்ள கிடையாது, ஒரு பேரம் பேத்தி கூட கிடையாது, அது இருந்தா கூட என்ன ஆசையா அழைச்சிட்டு வருமே. திருட விசுவாசத்தோட, கிருஷ்ணா குருவாயூரப்பா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிண்டே இந்த பக்கம் திரும்பறதுக்கு பதிலாக தவறி போய் காட்டு பக்கம் போயிட்டா. காட்டு பக்கம் போனா ஒரே புலி உருமுற சத்தம் கேட்கறது, சிங்கம் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கறது, நரி ஊழையிடுற சத்தம் கேட்கறது. தப்பு பண்ணிட்டோம் தெரியறது, ஆனால் மறுபடியும் எப்படி ரீட்ரேஸ் பண்ணி தன்னுடைய ஆற்றுக்கு போகணும்னு தெரியல. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே இருக்கும் பொழுது செல் 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 செல்னு ஒரு மாடு மேய்க்கிற பையன் கோல் எடுத்துன்னு வந்தானா. பாட்டி 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 என்ன அந்த பக்கம் போற, அது காடு, உனக்கு ஊருக்கு போகணுமா, என் கையை பிடிச்சிக்கோ. அவன் தானே துணைவன். அந்த பாட்டிக்கு யாருன்னு தெரியல, ஏதோ மாடு மேய்க்கிற பையன் நினச்சின்னு இருக்கான். அப்படி அந்த பையன் பொறுமையாக சொந்த பேரம் பேத்தி கூட அப்படி அழைச்சிட்டு போகாதான், அப்படி மெதுவாக அழைச்சிட்டு போய் வீடு வரைக்கும் விட்டுட்டானா அந்த பையன். என்ன பாட்டி கரெக்டு தானே, கரெக்ட் அட்ரஸ் தானே, அதுக்கு வந்தாச்சா, நான் கிளம்புறேன். இப்போ அந்த பாட்டி சொன்னா, என்னப்பா எங்கேருந்தோ வந்த, இப்பெல்லாம் யாருப்பா பாட்டி தாத்தாலாம் மதிக்கிறா, எங்கேருந்தோ வந்து மெனக்கட்டு என்னை வீடு வரைக்கும் கொண்டு விட்டுட்டியப்பா, உனக்கு ஏதாவது தரணும் போல எனக்கு எனக்கு என்ன பாட்டி வேணும், நான் மாடு மேய்க்கிற பையன் தானே, ஏதாவது கேளேன். அப்போ சொல்றானா, சரி நீ சொல்றியே நான் கேட்குறேன், மழையில வந்தேன்னா என்னுடைய வஸ்திரம் ஈரமா போயிடுத்து, கட்டிக்கிறதுக்கு வேற வஸ்திரம் இருந்தா கொடு அப்படின்னு கேட்டான். அன்னைக்கு குரூரம்மா சேப்பு புடவை கட்டின்னு இருந்தாளாம். பட்டுன்னு அந்த சேப்பு புடவையிலேருந்தே கொஞ்சம் போற கிழிச்சு கொடுத்துருந்தாளாம். அந்த ஹாயா கட்டின்ட்டு அந்த பையன் போயிட்டான். இவ போறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்டன்னு கட்டின்னு போயிட்டான். அடுத்த நாள் கார்த்தால 2:30-3 மணிக்கெல்லாம் குருவாயூரப்பனுக்கு சுப்பிரபாதம், விஸ்வரூப தரிசனம். அப்பையும் இந்த குரூரம்மா விட்டு கொடுக்காம முதல்ல வந்து நிற்கிறாளாம். நேற்றுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் மழையில, இன்னைக்கு ஒரு நாள் சேவிக்கலன்னா என்ன ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாமே
அப்படின்னு நினைக்கலையா? மறுபடியும் கார்த்தால 2:30 மணிக்கு சுப்பிரபாத சேவைக்கு வந்து நிக்கிறா. அப்படியே ஏங்கி போயிருக்கிற கண்கள் கிருஷ்ணா நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லிட்டு இருக்கா. சல்லுன்னு அப்படி கதவை திறந்த உடனே கிருஷ்ணா குருவாயிரப்பா அப்படின்னு தன் குழந்தைய அள்ளி அணைச்சு கட்டிக்கிறது போலையா. எல்லாருக்கும் கண்ணன் குழந்தை தானே. அப்ப அந்த எழில் திருமேனி அப்படியே பார்க்கறான, ரசிச்சுட்டே வரான. பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் என்ன ஒரு அழகான திருமேனி. எழில் திருமேனி கனீர், எழில் திருமேனி கனீர், எழில் திருமேனி கனீர் என்னையன் திருமேனி கனீர் என்னையன் திருமேனி கனீர். தொழுது அகம் கரைந்து தூமலர் தூவும், தொழுது அகம் கரைந்து தூமலர் தூவும், தாசர்கள் தோழும் ஸ்ரீ குருவாயூரப்பன், தாசர்கள் தோழும் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருமேனி கனீர் என்னையன் திருமேனி கனீர். குரூரம் அப்படியே ரசிச்சுட்டே இருக்காளா. எப்படி குரூரம்ம ரசிக்கிறாளோ அது போல அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் இந்த பாடல்ல அந்த அழகான வர்ணனை ரசிச்சுட்டே வராளாம். பாதாதி கேசம், பாதத்திலேருந்து கேசம் வரைக்கும் அந்த குருவாயூரப்பனுடைய அழகா இப்படி அழகா இருக்கானா குட்டி குருவாயூரப்பன். அகில முழுதலந்த அடிமலரின அன்று மரம் சாத்த அழகு முழங்கால்களும், அகில முழுதலந்த அடிமலரின அன்று மரம் சாத்த அழகு முழங்கால்களும், அரக்கனை மாய்ந்திட இருதிய துடைகளும், அழகுடன் குரலில் கட்டுண்ட திருவயிறும், அலங்கைகள் ஏந்தும் வெண் சங்கம் திகிரியும், அலங்கைகள் ஏந்தும் வெண் சங்கம் திகிரியும், அலங்கைகள் ஏந்தும் வெண் சங்கம் திகிரியும், அலங்கருடன் தன் உலபம் தவழ் திருமேனி கனீர். அப்படியே ரசிச்சுட்டே இருக்காளா. எப்படி இருக்கானா குருவாயூரப்பன். அகில முழுதலந்த அடிமலரின, அகிலத்தையே அளந்தவனா, ஓங்கி உலகளந்த உத்தமன் இல்லையா அவன். அந்த உலகத்தையே அளந்த அந்த தாமரை போன்ற பாதங்கள், அந்த அடிமலர் எவ்வளவு அழகா இருக்கு. அன்று மரம் சாத்த அழகு முழங்கால்களும், அன்று மரம் சாய்த்த, என்னைக்கு மரம் சாய்ச்சா அப்படின்னா யசோத கண்ணன் ரொம்ப விஷமம் பண்றான்னு உருள்ல கட்டினா இல்லையா. அப்ப கட்டும் போது அவன் அப்படியே அந்த அழகான முழங்கால்களால அந்த உரலோடே இணைந்து இணைந்து அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வந்து அந்த மருத மரத்துக்கு நடுவுல பூர்ந்து நலகோபர் மணிகிரீவனுக்கு விடிமோட்சத்தை கொடுத்தான் இல்லையா. அந்த அழகான முழங்கால்கள் எவ்வளோ இருக்கு. அரக்கனை மாய்த்திட இருத்திய துடைகளும், அரக்கனை மாய்த்திட இருத்திய துடைகளும். ஹிரண்யகசிபுவை நரசிம்மர் தன்னுடைய மடியில போட்டு தானே வதம் பண்ணார், தன்னுடைய தொடையில போட்டு தானே வதம் பண்ணார். அது வதம் பண்ற காட்சி கூட அவ்வளோ அழகா இருக்கான் நரசிம்மருக்கு. உக்ர நரசிம்மரா இருந்தா கூட அவ்வளோ அழகா இருக்கான். அரக்கனை மாய்த்திட இருத்திய துடைகளும், அழகுடன் குரலில் கேட்டுண்ட திருவயிறும். அந்த உரல்ல யசோத கட்டினா இல்லையா, அந்த யசோத கட்டின உடனே அந்த கயிறை அவுத்து பார்த்தா ஒரு சின்ன அச்சு விழுந்திருக்கான்.
அவனுடைய அந்த தொப்பையில சின்ன குட்டி வயிறுல அந்த அச்சு விழுந்திருக்கான். அது கூட எவ்வளோ அழகா இருக்கு. அதனால தானே அவனுக்கு தாமோதரன்னே பெயர். தாமத்தினால கயிறால உதரத்தை கட்டினதுனால அவனுக்கு தாமோதரன்னு பெயர் இல்லையா? அந்த வர்ணனையே இந்த இடத்துல அம்புஜம் கிருஷ்ணா அவர்கள் சொல்றா. அரக்கனை மாய்த்திட இருத்திய துடைகளும் அழகுடன் கட்டுண்ட திருவயிரும் அலங்கைகள் ஏந்தும் வெண் சங்கம் திகிரியும் அலங்கருடன் தன் துணவம் தவழ்மாம் பங்கஜநயனம் பரியும் புன்னகையும் பங்கஜநயனம் பரியும் புன்னகையும் தங்கும் சிரமம் குட்ட ஒளி மயில் பீழை கிங்கிணி நூபுரம் கங்கணம் குண்டலம் கலபமுடன் கார்முகில் வண்ணன் திருமேனி காணீர். இப்ப பாதத்திலே இருந்தானே கேசத்துக்கு வரா. அப்ப அந்த முழு வர்ணனைய பாக்குறாளாம். குட்டி குருவாயூரப்பன், கொஞ்சு குஞ்சான திருவடி, பிஞ்சு பிஞ்சான விரல்கள், முத்து முத்தான நகங்கள், செக்கச்சவேன்னு உள்ளங்கால், இந்திரநீலமணியை போல புறங்கால், அழகான முழங்கால்கள் தெரியறதா. குட்டி தொப்பை, சுவாச பிரசுவாசத்தினால போயிட்டு வருதான். அந்த 3 மடிப்புடையது தொப்பை. இடுப்புல கிங்கிணி போட்டுன்னு இருக்கான். தங்க அரண்யாலாம் கட்டின்னு இருக்கானா. 4 கைகள், ஒரு கையில சங்கம் சக்கரம் கதை பத்மம் வச்சுன்னு இருக்கான். வாழைப்பழம் வச்சுன்னு இருக்கான். கையில கங்கணங்கள்லாம் போட்டுன்னு இருக்கான். அழகா இருக்கானா. அப்படியே நெக்லஸ்லாம் போட்டுன்னு இருக்கான். செயின் ஹாரம் பதக்கம்லாம் போட்டுன்னு இருக்கான். உருண்டையான முகம், காதுகள்ல குண்டலம், தாமரை போன்ற கண்கள், எடுப்பான மூக்கு, கொவ்வை பழம் போல உதடு, கண்ணாடிய தக்க போலம், அதுக்கு மேல சுருட்டையான கேசங்களா, அடர்த்தியா நெற்றியில வந்து படறதா. நெற்றியில கஸ்தூரி திலக்கம் இட்டுன்னு இருக்கான். அதுக்கு மேல கிரீட்டம், அதுக்கு மேல மயிலிறகு. அந்த வர்ணனை முடியலையா. குரூரம்மா கொடுத்த சேப்பு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கானா. நமக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கே. அங்க அப்படி குரூரம்மா பார்த்த உடனே பிரமிச்சு போயிட்டா. அந்த எழில் திருமேனிய பார்த்து அந்த பங்கஜ நயனமும் பங்கஜ வதனமும் எவ்வளோ அழகா இருக்குப்பா குருவாயூரப்பா. பங்கஜ நயனம் பரியும் புன்னகையும், பங்கஜ நயனம் பரியும் புன்னகை, சரி நிச பனி மபனி நிப மரி மரி, பங்கஜ நயனம் பரியும் புன்னகையும், நிச பனி மப நிம பரி மரி பம பசரி நிச, பங்கஜ நயனம் பரியும் புன்னகை. மபனி சரி சனி பசனி பமரே, பங்கஜ நயனம் பரியும் புன்னகையும். சானி நிச பனி மபனி நி பமரே மரே, பங்கஜ நயனம் பங்கஜ நயனம் பரியும் புன்னகையும். மபனி சரி சமரி சனி ச ரே மபனி பமரி மபனி ப சரி மப மரி சனி மப மரி மபனி ப, பங்கஜ நயனம் பரியும் புன்னகை. பனி நி மம பப ரே ரே மம ரே ரே சனி ச ரே ரே மம ப நி ப மரி மரே ச, பங்கஜ நயனம் பரியும் புன்னகையும். நி சரி ரி சனி 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 சரி சனி சரி ச ப ப ப ரே ம பனி நி 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 ம பனி நி சச்ச சா சனி சரி ரி சனி சரி ம ப ம ரே ச நி சரி சரி சனி பரி சனி ப ம ரே ச நி சரி ம பனி பனி ம பனி ச நி சரி ரி சனி பனி ம ப ரே ரே ச நி சரி ம பனி ப ம ரே ச நி சரி ம பனி ப ம ரே ச நி சரி ம பனி ச ம ரே ச நி ப 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 நி 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 ரே ச
மரி மம மம ரே ச நீ ப ம 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 ரே ச நீ ப மரி ச நீ ப நீ 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 ரே ச நீ ப ம ப ப ப ப ச நீ ப மரி மம மம ம ரே ச நீ ப ம ரே ச நீ ப மரி ச நீ ப நீ 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 ரே ச நீ ப ம ப ப ப ப ச நீ ப ம பரி ச நீ பங்கஜநயனம் பரியும் பொன்னகையும் தங்கும் சிரமக்குட்ட ஒளிமயில் பீலி கிங்கிணி நூபுரம் கங்கண குண்டலம் கலபமுடந்தி கார்முகில் வண்ணன் திரு பேணி காணி. அப்படி குரூரம்மன் பிரமிச்சு போயிட்டா தன்னுடைய நான் கொடுத்த வஸ்திரத்தை கட்டின்னு இருக்கான் குருவாயூரப்பன் அப்படின்னு யாருக்கிட்டே சொல்ல முடியுமா என்ன? நேற்றுக்கு மாடு மேய்க்கிற பையனாட்டம் வந்தான், நான் தான் கொடுத்தேன்னு சொன்னா நம்புவாளா? யோகிக்கு வந்தான்னு சொன்னா நம்புவா, பாட்டிக்கு வந்தான்னு சொன்னா நம்புவாளா? ஆனா அவன் யாருக்கு வேணாலும் வருவானே. அதனாலதான் இன்னைக்கும் குருவாயூரப்பனுடைய கோவில்ல நமக்கு அந்த சேப்பு வஸ்திரத்தை பிரசாதமா தருவா. எல்லாம் குரூரம்மையாருடைய ஞாபகத்தினால. அதனால்தான் ஒரு கஸ்டம் ஒரு ட்ரெடிஷன் கூட அங்கெல்லாம் மாற்ற மாட்டா. ஏன்னா ஒன்னொன்னும் ஒருத்தருடைய ஞாபகார்த்தமா நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கும் அந்த சேப்பு வஸ்திரத்தை நமக்கு கொடுப்பா குரூரம்மையனுடைய ஞாபகார்த்தமா. அப்படி ஒரு பாட்டிக்கு குரூரம்மன்ற பாட்டிக்கு மாடு மேய்க்கிற பையனாட்டும் இந்த கண்ணன் வந்து காட்சி கொடுத்துருக்கான். ஒரு யானை கூட கேசவன் அப்படின்னு ஒரு யானை, அந்த சரித்திரத்தை சொல்லலைன்னா குருவாயூரப்பனுடைய லீலைகள் முடியாது. கேசவன் அப்படின்ற ஒரு யானை 1913 பிறந்தது. 1923 குருவாயூரப்பனுடைய கோவிலில் சமர்ப்பிச்சாச்சு. ஒரு ராஜா வேண்டின்றாராம், தன்னுடைய பெரிய பங்களா ஜாக்கிரதையாக இருந்ததுன்னா ஒரு யானையை கொடுத்துடுறேன் அப்படின்னு வேண்டின்றாராம். 1923 10 வயசு அந்த யானைக்கு. அந்த யானையை கோவிலில் ஒப்படைச்சாச்சு. அந்த யானை முதல்ல அவ்வளோ ஒரு அறிவுடைய யானையா இல்லையா, குருவாயூரப்பனுடைய வெண்ணையை கொடுத்து 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 அதிபுத்திசாலியாக போயிடுதான் அந்த யானை. அதனால இந்த யானைக்கு தெரியும், நம்பூதிரிக்கு தெரியறதோ இல்லையா குருவாயூரப்பனுக்கு என்ன பிடிக்கும்னு. இந்த யானை கரெக்டாக சொல்லுமா.
அந்த யானை ஏகாதசினா சாப்பிடாதான். எனது மனுஷனுக்கே ஏகாதசி தெரியல, யானைக்கு ஏகாதசியா? ஏகாதசிக்கு டிஃபன் சாப்பிட்டதுக்கே வயர் கப கபன்றது. துவாதசி வந்து சாப்பிட்டா போகிறோம்னு ஆகிடும். ஆனால் யானை வயத்துக்கு ஏகாதசிக்கு சாப்பிடாதான். அது மட்டும் இல்லை, ஸ்ரீவேலியில் ஓடும். ஸ்ரீவேலினா ப்ரொசஷன், தமிழ்நாட்டில் புறப்பாடுன்னு சொல்லுவா இல்லையா, இங்கே ஸ்ரீவேலிங்குவா. அந்த ஸ்ரீவேலியில் குருவாயூரப்பனை எந்த யானை தூக்கணும்னு ஒரு எலிஃபண்ட் ரேஸ் வைப்பானாம். ஒரு யானைக்கு ஒரு போட்டி வைப்பா. அந்த ரேஸில் எந்த யானை முதல்ல வருதோ அந்த யானை தான் குருவாயூரப்பனை தூக்கலாம். இந்த கேசவன் யானைக்கு எப்போதுமே அந்த குருவாயூரப்பனை தான் தூக்கணும். அவ்வளோ ஆசையா குருவாயூரப்பன் இடத்துல. அதனால எப்படியாவது ஓடி 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 வந்து முதல்ல ஜெயிச்சிடும். அப்புறம் தன்னுடைய முதுகை காட்டும், குருவாயூரப்பனை தூக்கும். இது பல வருஷங்கள் நடந்துருந்தது. யானைக்கும் வயசுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கும் வயசா எடுத்து. அதனால ஒரே ஒரு வாட்டி ரேஸில் ரெண்டாவதா வந்துருத்தான். முதல்ல வர யானை தானே குருவாயூரப்பனை தூக்கலாம், இது ரெண்டாவதா வந்துருது. அங்கே இருக்கிற கோவில்காரால நினச்சா, என்னதான் இருந்தாலும் பல வருஷமா இந்த கேசவன் தூக்கியிருக்கு, இதை மற்ற யானைகளோட பின்னாடி நிறுத்த வேண்டாம், ஓரமாக செயின் போட்டு கட்டிடலாம் அப்படின்னு ஒரு கிரவுண்டில் கட்டிட்டா. முதல்ல வந்திருக்கே அந்த யானை மேலே குருவாயூரப்பனை ஏற்றணும், அந்த செயினை அறுத்துண்டு ஓடி வந்து தன்னுடைய முதுகு காமிச்சுதான். அடுத்த வருஷம் 35 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிரவுண்டில் கட்டியிருக்கானா. அந்த முதல்ல வந்து யானை மேலே மறுபடியும் குருவாயூரப்பனை ஏற்றணும், அப்பையும் இந்த கேசவனை விட்டு கொடுக்காம செயினை அறுத்துண்டு 35 கிலோமீட்டர் ஓடி வந்து தன்னுடைய முதுகு காமிச்சுதான். கோவில்கார அளவுக்கு ஒன்றுமே புரியல. மெனக்கட்டு ரேசனும் வச்சு யானை ஒன்று முதல்ல வந்திருக்கே, அப்புறம் அந்த யானையை என்ன பண்ணுறது? அதனால இவன் என்ன பண்ணா, தேவ பிரஷ்னம்னு ஒன்று போட்டு பார்த்தா. அப்போ பிரஷ்னம் போடும்போது வந்துதான், இந்த கேசவன் யானை உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த யானை தான் குருவாயூரப்பனை தூக்கணும் அப்படின்னு வந்துதான். அதனால அவ்வளோ ஆசை வச்சிருக்கான் குருவாயூரப்பன் இடத்துல அந்த யானை. அடுத்த வருஷம் அதுக்கு ரொம்ப கடைசி காலம் வந்துடுது. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது, ஆடுறது, அதுக்கே என்ன பண்ணுறதே தெரியல, அப்படியே தள்ளுறது. அப்பையும் இந்த கேசவன் விட்டு கொடுக்கலையா. அதுவே தானா என்ன பண்ணுறதுனா, அந்த புறப்பாடெல்லாம் முடிஞ்சு எல்லா ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு குருவாயூரப்பனை தூக்கிட்டு அதுக்கே தெரிஞ்சு போயிடுத்து நம்ம போகிறோன்னு. ஆனாலும் நம்ம கோவிலில் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கோவிலில் யாருக்காவது உயிர் போயிடுத்துன்னா அப்புறம் அசுச்சி ஆகிடும், மறுபடியும் கும்பாபிஷேகத்துலேருந்து பண்ணணும். அதனால இந்த யானை அதுவே தானே வெகு தூரம் ஒரு கிரவுண்டுக்கு போய் அந்த கிரவுண்டில் உட்காந்து கோவில் பக்கமாக திரும்பி தன்னுடைய வலது பக்க தந்தத்தை பூமியில் புதைச்சு குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்ணுறது போல பண்ணி பட்டுன்னு போயிடுது. நவமியெல்லாம் எடுத்து, தசமியெல்லாம் எடுத்து, இது ஏகாதசி. ராத்திரி 2:30-3 மணி இருக்குமா விடிய கார்த்தால. ஏதோ ஒரு யானை போயிடுத்து நினச்சிக்க முடியுமா? எவ்வளோ வருஷம் குருவாயூரப்பனை தூக்கியிருக்கோம், எப்படியெல்லாம் பக்தி பண்ணியிருக்கோம். அதனால தான் இன்னைக்கும் குருவாயூர் கோவிலில் அந்த யானையினுடைய படத்தையும் தந்தத்தையும் மாட்டி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லை, அது எந்த இடத்துல போச்சோ அந்த இடத்துல லைஃப் சைஸ் ஸ்டாச்சு உண்டு. வருஷா வருஷம் ஒரு பெரிய யானை ப்ரொசஷன் வந்து அதில் இருக்கிற ஒரு யானை அந்த கேசவன் யானைக்கு மாலை போடுமா. மதிக்கணும் இல்லையா? மனுஷனாக இருந்தாலும் அவன் பக்தி பண்ணலைன்னா புழு பூச்சிக்கு சமம். புழு பூச்சியாக இருந்தாலும் அது பக்தி பண்ணிடுத்துனா அதுவே க்ஷேமம். அப்படி ஒரு யானை கூட குருவாயூரப்பன் இடத்துல அப்படி ஒரு பக்தி வச்சிருக்கு அப்படின்றது தான் இந்த கேசவன் யானையினுடைய கதை. எல்லா கதையுமே கல்யாணத்தோடு முடியும். ஸ்ரீரங்கம்னா ஆண்டாள், பிருந்தாவனம்னா மீரா, பண்டரிபுரம்னா ஜனாபாய், அதுபோல் இங்கே மஞ்சுளா அப்படின்னு ஒரு பெண்ணா தினமும் ஏங்கி ஏங்கி குருவாயூரப்பனுக்கு மாலை போடுவானா. ஒரு நாள் மாலை போட கிடைக்கல, ஓரமாக வருத்தமாக உட்காந்துட்டு அழுதுன்னு இருக்கா. அப்போ தான் பூந்தானம் சொல்கிறார், கவலைப்படாதமா மஞ்சுளா, எல்லா இடத்துலையும் ஹரிதானே இருக்க, சர்வத்திர ஹரிதானே இருக்கார். அதனால் இந்த மரத்தையே மாதவனாக நினச்சி போடு அப்படின்னு ஒரு போட்டா மாலையை. அடுத்த நாள் கார்த்தால சுப்பிரபாத சேவைக்கு எல்லாரும் காத்துன்னு இருக்கா. சல்லுன்னு அப்படி கதவை திறந்தா குருவாயூரப்பனுடைய மார்பில் தன் துளபம் தவழ் மார்பில் மின்னும் முப்புரி நூலும் கிங்கிணி இடையார்பம் கழல் சிலம்பு கலகலக்க, கிங்கிணி இடையார்பம் கழல் சிலம்பு கலகலக்க, மண்ணிடை வைகுண்ட
ஒரு களிப்போடு பண்பாடி கொண்டான் கரம் குவித்து மெய்யுருகி என் இசையில் எதிரொலிக்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று உள்ளம் உருக ஒரே திடன் ஓம் நமோ நாராயணா க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் க்ஷேமம் நல்கும் ஸ்ரீ குருவாயூரப்பன் நாமமல்லாய் உயிர் வழி வேறேது நாமமல்லாய் உயிர் வழி வேறேது ஓம் நமோ நாராயணா என்று உள்ளம் உருக ஒரே திடன் ஓம் நமோ நாராயண நாராயண நாராயணா தந்துளபம் தவழ் மார்பில் மின்னும் அவன் மரத்தை தானே மாதவனா நினைச்சு போட்டா ஆனா அடுத்த நாள் காலத்தால அது குருவாயூரப்பனுடைய மார்பலை இருந்துதான். அப்படி எல்லா இடத்துலயும் ஹரிதான் இருக்கான்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அவன் அதை ஏத்துப்பானா. அதனாலதான் இன்னைக்கும் அந்த மரத்துக்கே மஞ்சுளான் பெயர். அது அங்க அந்த மாலையை போட்டதுனால இது போல குருவாயூரப்பன் பல லீலைகள் தன்னுடைய பக்தர்களுக்கு பண்ணியிருக்கான். அன்றும் இன்றும் என்றும் குருவாயூரப்பனுடைய லீலைகள் தான். ஆனா குருவாயூரப்பனுடைய லீலைகள்ல ஒரு 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 சின்ன இதுதான், ஒரு சின்ன பாட்டு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. எல்லாம் கல்யாணம், எல்லா கதையுமே கல்யாணத்தோடய முடியும்னு சொன்னோம் இல்லையா? அது போல நாளைக்கு ஐயப்ப கல்யாணம். அதனால இந்த குருவாயூரப்பனை நினைச்சுட்டா போருமா, ஐயப்பனை ஸ்மரிச்சுக்க வேண்டாமா? அதனால ஒரே ஒரு ஐயப்பன் பாட்டு பாடி முடிக்கலாம். அதை தொடர்ந்து குருவாயூரப்பனுடைய ஆரத்தி. சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா என் சுவாமி சரணம் ஐயப்பா என் சுவாமி சரணம் ஐயப்பா சபரிமலை எழுந்தருளிய என் சுவாமி சரணம் ஐயப்பா சபரி
உலகெல்லாம் உந்தனருளால் உலகெல்லாம் உந்தனருளால் உலகெல்லாம் உந்தனருளால் மகிழ்வுடன் வாழ இறங்குவாய் உலகெல்லாம் உந்தனருளால் மகிழ்வுடன் வாழ இறங்குவாய் கலியுகம் தன்னிலே கண் கண்ட கடவுளே கலியுகம் தனிலே கண் கண்ட கடவுளே அருள் வழிவழகனே சரணமையப்பா கலியுகம் தனிலே கண் கண்ட கடவுளே அருள் வழிவழகனே சரணமையப்பா சபரிமலை எழுந்தருளிய என் சுவாமி சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா ஜய ஜகதீஷ ஹரே கிருஷ்ணா ஜய ஜகதீஷ ஹரே ஜய குரு மாருத மந்திரநாத ஜய ஜகதீஷ ஹரே கிருஷ்ணா ஜய ஜகதீஷ ஹரே கிங்கிணி பத கமலா கிருஷ்ணா கங்கணதர யுகளா ಕುಂಕುಮ ಪಂಕಿಲ ವಕ್ಷಸ್ಥಲ ಬರ ಕುವಲಯದರ ನೀಲ ಕೃಷ್ಣ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ನಂದ ಕುಮಾರ ವರ ಕೃಷ್ಣ ನಾರದ ಗೀತ ಗುಣ ನಾರಾಯಣ ವರ ಭಟ್ಟಾದ್ರೀಕೃತ ಶ್ರುತಿ ವರ ಶುಭ ಫಲದ ಕೃಷ್ಣ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಉದಾನ ಭಕ್ತ ಪ್ರಿಯ ಕೃಷ್ಣ ಬೃಂದಾವನ ರಸಿಕಾ ಪ್ರೇಮಿಕ ಭಾವುಕ ಮಂಡಲ ಪೂಜಿತ ಪ್ರೇಮಿಕ ಭಾವುಕ ಮಂಡಲ ಪೂಜಿತ ಪ್ರೇಮಿಕ ಭಾವುಕ ಮಂಡಲ ಪೂಜಿತ ಪಾದ ಸರೋಜ ಯುಗ ಕೃಷ್ಣ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಕೃಷ್ಣ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಜಯ ಗುರು ಮಾರುತ ಮಂದಿರನಾಥ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಕೃಷ್ಣ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಕೃಷ್ಣ ಜಯ ಜಗದೀಶ ಹರೇ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ. Thank you for this wonderful opportunity. Radhe Krishna.